வணக்கம். 2024ஆம் ஆண்டு இந்த தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்க எப்படிப்பட்ட ஆண்டா இருக்கு அப்படின்னு ஒரு அலசல், ஒரு ஸ்கேனிங் ரிப்போர்ட் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் இந்த 2024ஆம் ஆண்டு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட படங்கள் எல்லாம் வந்திருக்கு, இது வணிக ரீதியாவோ அல்லது சமூக சிந்தனைகளை ரசிகர்களுக்கு மேம்படுத்துகிற புரிதல் வைக்கிறதுக்கான ஒரு விஷயமாவோ எப்படியான படங்களா அமைஞ்சிருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நான். இந்த 2024 பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்துக்கு ஒரு சூப்பர் ஸ்டார், இன்னைக்கும் அவர் தான். ரஜினிகாந்துக்கு ஒரு படம் வந்தது, கமலஹாசனுக்கு ஒரு படம் வந்தது, அதே போல அடுத்த கட்டமா விஜய் அவர்களுக்கும் ஒரு படம் வந்தது, சூர்யாவுக்கு ஒரு படம், கார்த்திக்கு ஒரு படம், சிவகார்த்திகேயனுக்கு, விஜய் சேதுபதிக்கு அப்படின்னு யாருக்கும் எந்த குறைவும் இல்லாம எல்லோருக்குமே படம் வந்துச்சு. ரஜினி சாருக்கு வேட்டையன் வந்துச்சு அப்படின்னா, கமலஹாசனுக்கு சங்கருடைய இயக்கத்தில் வந்த இந்தியன் 2 வந்துச்சு. சிவகார்த்திகேயனுக்கு வருடத்தினுடைய தொடக்கத்தில் அயலான் வந்துச்சுனாக்க அதே ஆவரிசை கொண்ட அமரன் படம் தீபாவளிக்கு வந்துச்சு. விஜய் சேதுபதிக்கு ஒரு மகாராஜா படம் வந்தது போல, ஜவான் மாதிரியான ஒரு படம் வந்தது போல, எப்படி போன வருஷம்லாம் வந்து அது மாதிரிலாம் வந்தது போல இந்த தடவையும் அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் மகாராஜா 50வது படமாக விஜய் சேதுபதிக்கு அமைஞ்சுது. அதே போல விடுதலை பாகம் 2 அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட வெற்றிமாறன் சாருடைய படமும் அவருக்கு அமைஞ்சுது. அதே போல சூரி அவர்களுக்கு போன வருஷத்துல முன்னாடி விடுதலை பாகம் 1ல அவர் கதையின் நாயகனா நடிச்சாரு. அதை அடுத்து வந்த கொட்டுக்காளி திரைப்படமா இருக்கட்டும், கருடன் திரைப்படமா இருக்கட்டும், விடுதலை பாகம் 2 இருக்கட்டும், இந்த 3 படங்களுமே இந்த 2024 வந்து கவனம் ஈர்த்த படங்களா இருந்திருக்கு. எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல யோகி பாபு நம்ம வந்து நாகேஷோட தான் நம்ம இப்ப இந்த இடத்துல நம்ம பார்த்தாக வேண்டியிருக்கு. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், SSR, முத்துராமன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் அப்படின்னு யார் நடித்தாலும் ஏப்பா நாகேஷை கால்ஷீட் வாங்கிருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைய தேதிக்கு யோகி பாபுட்ட கால்ஷீட் வாங்கிருங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையும் இந்த 2024ஆம் ஆண்டுலையும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுல மெகா பட்ஜெட்ல இந்த வருடத்துல வந்த படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சூர்யா அவர்கள் நடித்த சிறுத்தை சிவா அவர்கள் இயக்கிய கங்குவா மாதிரியான படத்தை சொல்லணும். அதே போல ரஜினிகாந்துக்கு அதிக சம்பளம், அமிதாப்புக்கு அதிக சம்பளம், ஃபகத் பாசிலுக்கு ஒரு பெரிய சம்பளம், மஞ்சு வாரியருக்கு ஒரு சம்பளம் அப்படின்னு வந்த அந்த வேட்டையன் திரைப்படமும் ஒரு மெகா பட்ஜெட் திரைப்படம் தான். அதே போல சங்கர்னாலே பிரம்மாண்டம் தான் அப்படின்னு இருக்கும்போது இந்தியன் பாகம் 2க்கு சொல்லவா வேணும், அதற்கும் ஏகப்பட்ட செலவுகள் செய்யப்பட்டு பிரம்மாண்டமான முறையில தான் அந்த படமும் எடுக்கப்பட்டிருக்கு. இப்படி பிரம்மாண்டமா எடுத்ததுல அயலான் திரைப்படமும் ஒரு குறிப்பிட்ட இந்த இடத்துக்குள்ளார வந்துருது. ஏன்னா அயலான் திரைப்படம் ஏலியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்காகவே நிறைய மெனக்கடல்கள் இருந்தது, நிறைய பட்ஜெட்டுகள் எகிரிட்டே இருந்துச்சு. அந்த ரவிக்குமார் அவர்கள் இன்று நேற்று நாளை எடுத்தவர் இந்த படத்தை அவர் எடுக்கிறதுக்கு இவ்வளவு வருடங்கள் காத்திருந்தாரு. காத்திருந்ததுக்கு உண்டான பலன் தர வகையில அவருடைய டெக்னிக்கல் மைண்டை பயன்படுத்தி ரொம்ப சிறப்பாகவே அந்த அயலான் படத்தை அவர் ட்ரீட் பண்ணியிருந்தாரு. அதுலேயும் பட்ஜெட் எகிர்ன படங்களா பார்க்க வேண்டியிருக்கு. இதே போல தங்கலான் திரைப்படத்துக்கும் பாரஜித் அவர்கள் எதிர்பார்க்காததை விட அதிக படங்கள் வந்து அதிக செலவுகள் ஆச்சு. விக்ரம் அவர்களுடைய நடிப்புல வந்த தங்கலானும் இந்த வருடத்தினுடைய மிக முக்கியமான படமா பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல ராயன் திரைப்படமும் கேப்டன் மில்லர் திரைப்படமும் தனுஷ் அவர்களுக்கு வந்தது. கமலுக்கு ஒரு படம் வந்துருச்சு, ரஜினிக்கு ஒரு படம் வந்துருச்சு, சூர்யாவுக்கு ஒரு படம், கார்த்தி அவர்களுக்கு ஒரு படம், சிவகார்த்திகேயனுக்கு, விஜய் சேதுபதிக்கு அப்படின்னு வந்தது. அதே போல விக்ரம் அவர்களுக்கும் இந்த வருடத்துல படம் வந்தது, சித்தார்த் அவர்களுக்கும் ஒரு படம் வந்தது, மிஸ் யூ அப்படின்னு ஒரு படம். இதே தருணத்துல அட்டகத்தி தினேஷ் இந்த வருடம் நம்மளுடைய கவனத்தை ஈர்த்தார் அப்படிங்கிறதையும் நாம பார்க்க வேண்டியிருக்கு. 2 படத்துல அவர் கவனம் ஈர்க்கிறார். ஒன்னு ஜே பேபி அப்படிங்கிற படத்துல, இன்னொன்னு லபர் பந்து அப்படிங்கிற ஒரு படத்துல. அதே போல அசோக் செல்வனுடைய கவனமும் இந்த வருடத்துல லைனப், அட்டகாசமான லைனப், அவருக்கு எப்படி போர் தொழில் ஒரு மிகச்சிறந்த படமா அமைஞ்சதோ, ப்ளூ ஸ்டார் அதே போல ஒரு மிகச்சிறந்த படமாகவும் வரிசையாக அடுத்தடுத்த படங்களுமா அவருக்கும் லைனப்ல இருக்கு. அதே போல நீண்ட காலத்துக்கு பிறகு பாக்யராஜ் அவர்களுடைய மகன் சாந்தனுவும் இந்த திரைப்படத்துல, ப்ளூ ஸ்டார் திரைப்படத்துல பளிர்னு அறியப்பட்ட ஒரு அட்டகாசமான கேரக்டர் கொடுக்கப்பட்டது. அவரும் தன்னுடைய வேலையை சிறப்பா செஞ்சிருந்தார். இந்த வருடத்துல பெரிய டைரக்டர்கள் அப்படின்னு சொன்ன சங்கர் மாதிரியானவர்கள், வெங்கட் பிரபு சாருடைய படம் கோட் மாதிரியான படம் அப்படின்னு நிறைய படங்கள் வந்திருக்கிற இந்த 2024ஆம் ஆண்டுல எந்தெந்த படங்கள் எல்லாம் நாம நினைச்சபடி எதிர்பார்ப்போட இருந்துச்சு, எந்தெந்த படங்கள் எல்லாம் எதிர்பார்ப்ப
பொய்யாக்குற விதமாக சொதப்பலாக முடிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதே சமயத்தில் 2024 நம்பிக்கைக்குரிய வகையில் எந்தெந்த படங்கள் எல்லாம் எந்தெந்த தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்திருச்சு, இதில் டாப் 10 அப்படின்னு ஒரு முக்கியமான 2024 முக்கியமான திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்னு ரிலாக்ஸ் வித் ராம்ஜி டீம் ஒரு யோசனைக்கு பிறகு இந்த டாப் 10 அப்படின்னு ஒரு வரிசைப்படுத்திய விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். இந்த டாப் 10 2024 குறித்த ஒரு பொதுவான வீடியோ இது. இதில் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தாராளமாக பதிவிடலாம். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம ரிலாக்ஸ் வித் ராம்ஜி சேனலில் இந்த டாப் 10 2024 டாப் 10 படங்களை பற்றிய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த டாப் 10 2024 அதோட உங்களோட உரையாடுறேன். வணக்கம்.